தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய நல் வணக்கம். நான் உங்களது உறவினர் மரத்தமிழன் சண்முகவேல் பாண்டியத்தேவர். பாண்டியர்கள் தேடி பயணம் பாண்டிய நாடு அறக்கட்டளை உறவினர்களில் ஒருவனாக இருக்கிறேன். அதாவது இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். அதாவது நமது தமிழினத்தின் பாண்டிய பேரரசர் முதலாம் சடையவர்மா சுந்தரபாண்டியத்தேவர் அவர்களது ஜென்ம தினம் என்று. அதாவது சித்திரை மூல நட்சத்திரத்தில் நமது பாண்டிய மன்னர் பிறந்திருக்காரு. பல ஆன்மீக திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. நமது வீழ்ந்த பாண்டிய தேசத்தை இவர் தான் எழுச்சி பெற வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்திலேயே அதிசிறந்த மிகவும் செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்றால் அது இந்த பாண்டிய தேசம் என்று ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் தங்களது குறிப்புகளை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக மார்க்கோ போலோ அவர்கள் தங்களது வரலாற்று பயண குறிப்புகளை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சடையவர்மா சுந்தரபாண்டியத்தேவர் பல ஆன்மீக திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பாண்டிய தேசத்தின் எல்லையை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இவர்களது முன்னோர்கள் இந்த உலகையே ஆண்டிருக்காங்க. ஆன்மீகம் சொல்லணும்னா ஒரு மனிதனை பக்குவமடை செய்வது ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. அந்த ஆன்மீக திருப்பணியை இந்த இளம் வயதில் சகோதரி அவர்கள் துரைச்சி அவர்கள் செய்து கொண்டிருப்பது பெருமகிழ்ச்சி தருகிறது. அதைத் தொடர்ந்து அம்மா அவர்கள் பொன்னி அம்மா வசவபுரம் உங்களோட பேர் அஞ்சலி அம்மா இவர்கள் சிவத்தொண்டுக்காண்டி இப்போ தூத்துக்குடி மாவட்டம் இல்லைன்னா வசவபுர கிராமத்தில் ஒரு சிவன் திருக்கோயிலை கட்டி அதுக்கு திருப்பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களை எனது சிரம் தாழ்த்தி வணங்குறேன். ஐயா அவர்களது தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க, திருவாரூர் பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. ஐயா அவர்களுடைய பெயர் சிவகண்ணன். ஐயா ஒரு ஆன்மீக சிவனடியார், ஐயாவுடைய தோழர் ராசி கணபதி அவங்க. ஐயா அவங்க திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே திருப்பணி சிவத்தொண்டு செய்கிறவங்க. இவங்களெல்லாம் இன்றைய பொழுது நான் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் நான் குறிப்பிட்டிருந்தேன் நமது பாண்டிய தேசத்தின் பேரரசர் முதலாம் சடையவர்மா சுந்தரபாண்டியத்தேவர் அவரது ஜென்ம தினம். இந்த ஜென்ம தினத்தை முன்னிட்டு அவருக்கு பூஜைகள் செய்யணும், அவர் பேரில் அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நமது பாண்டியர்கள் தேடி பயணம் வரலாற்று ஆய்க்குழு பாண்டிய நாடு அறக்கட்டளை சார்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லையில் உட்பட்ட இந்த பிரதிஷ்டி பெற்ற நாணல்காடு கிராமத்தில் உள்ளக்கூடிய திருக்கண்டீஸ்வரர் திருக்கோயிலிலும் மற்றும் குலசேகர பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட குலசேகரநாதர் தெற்கு காரசேரி என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலிலும், அதைத் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாக சிறியந்தூர் பகுதியில் ஒரு சிவன் கோயில் சிதிலமடைஞ்சு கிடக்கு, ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலிலும் ஒரு கால பூஜைக்காண்டி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த ஏற்பாட்டின் நிகழ்வில் தான் நம்ம உறவுகள் எல்லாத்தையும் இப்போ சந்திச்சிருக்கிறேன். பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. உங்கள் அனைவரும் நான் சிறம் தாழ்த்தி வணங்குறேன். பாண்டிய பெருந்தேசத்தின் பேரரசரே, மகாராசாதி ராச ஸ்ரீ பரமேஸ்வரன், எல்லாம் தலையானன் பெருமாள், கட்சி வழங்கும் பெருமாள், கோதாண்டராமன், எம்மண்டலமும் கொண்டருளிய முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டிய தேவரே போற்றி. வாழ்க கோயில் பொன்மைந்த மதிபதி, வாழ்க செந்தமிழ் மாலை தெரிந்தவன், வாழ்க மண்டலம் யாவையும் கொண்டவன், வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னவனே போற்றி போற்றி. உலகெங்கும் ஆளக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சித்திரை மாதம் சோபகிருது வருஷம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் இன்றைய தினத்தில் தெற்கு காரசேரி, அதாவது பாண்டியன் மன்னனால் கட்டப்பட்ட குலசேகர பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட 9 சிவன் கோவில்களில் முதலாமான கோயில் இந்த தெற்கு காரசேரியில் இன்று முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டிய தேவர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு, ஜென்ம தினத்தை முன்னிட்டு இன்று பாண்டியர்கள் தேடி பயணத்தின் குழுவின் சார்பாக இன்று அவருக்கு ஜென்ம தினம் அனுஷ்டிக்கப்பட்டு தெற்கு காரசேரியில் அமைந்துள்ள குலசேகரநாதர் அறமுலத்தநாயகி கோவிலில் சிறப்பு பூஜை அம்மனுக்கும் சிவனுக்கும் செய்து முடித்த பின்பு தற்போது சடையவர்ம சுந்தரபாண்டிய தேவருக்கும் சிறப்பு பூஜை செய்து முடிக்கப்பட்டு இந்த பயணத்தை பாண்டியர்கள் தேடி பயணம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பின் அடிப்படையில் தொடர்ந்து இது போன்ற பல பாண்டிய மன்னர்களின் வரலாற்றையும் அவர்கள் மாண்பையும் அவர்கள் இதுவரை ஆட்சி செய்த காலங்கள், அவர்கள் அர்ப்பணித்த சேவைகள், இந்த மக்களுக்கு அவர்கள் உண்டாக்கி வைத்த கோவில்கள் என்று பல வரலாற்று புதையல்களை தேடி பாண்டியர்கள் தேடி பயணம் குழுவின் சார்பாக தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்த எனது உடன்பிறவா சகோதரர் சென்னல்பட்டி மரத்தமிழன் சண்முகவேல் பாண்டியன் அவர்களுக்கு, இந்த பூஜையை முன்னெடுத்த அவர்களுக்கு எனது சார்பாகவும் ஒட்டுமொத்த பாண்டியர் குலத்தின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாண்டிய பெருந்தேசத்தின் பேரரசரே,
வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னனே மகாராசாதி ராச ஸ்ரீ பரமேஸ்வரன் எல்லாம் தலையான பெருமாள் கட்சி வழங்கும் பெருமாள் கோதாண்டராமன் என் மண்டலமும் கொண்டருளிய முதலாம் தலைவர்ம சுந்தர பாண்டிய தேவரே போற்றி போற்றி. வாழ்க கோவில் பொன்வேந்த மகிழ்ச்சி வாழ்க செந்தமிழ் மாலை தெரிந்தவன் வாழ்க மண்டலம் யாவையும் கொண்டவன் வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னனே போற்றி போற்றி. இந்த பூஜையை வந்து எதற்காக நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லை, பாண்டியர் அப்படின்னா இப்போ யாருக்குமே எதுவும் தெரியல. நம்ம பேசக்கூடிய நமது தாய்மொழியான தமிழையும் நமது தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் இந்த மண்ணையும் மக்களையும் காத்ததே நமது முன்னோர்கள் தான். அப்படிப்பட்ட முன்னோர்கள் வந்து நம்ம வணங்குறதுல வந்து நம்மளுடைய கடமை, அதை நம்ம செய்யணும், தொடர்ந்து செய்யணும். அதன் முன்னெடுப்பாக முதல் முன்னெடுப்பாக தான் கடந்த 2 ஆண்டு காலமாக நமது பாண்டியர்கள் தேடி பயணம் வரலாற்று ஆய்வுக்குழு வந்து நமது பாண்டிய முன்னோர்களின் ஜென்ம தினத்தை வந்து வரிசையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று நமது பாண்டிய பேரரசர் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டிய தேவர் அவர்களது ஜென்ம தின விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த தம்பி தெற்கு காரசேரி கிராமத்தைச் சேர்ந்த தம்பி மா சிவாதேவர் அவர்களை எனது சிறந்தாழ்த்தி நான் வணங்குறேன். அதைத் தொடர்ந்து கால்வாய் பகுதியைச் சேர்ந்த சிவாதேவர் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு வரலாற்று ரீதியாக பல உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நற்சிந்தனையாளர், எங்களது நல்வழிகாட்டி அண்ணன் அவர்களையும் எனது சிறந்தாழ்த்தி நான் வணங்குறேன். அதைத் தொடர்ந்து என்னுடைய மைத்துனர், அவர் ஒரு சிறந்த சிவன் பக்தர் கோ சுரேஷ் தேவர், அவர்களும் தொடர்ச்சியாக எங்களோடு பயணித்து இன்று இந்த திருப்பூஜையில் கலந்து கொண்டார். இந்த திருப்பூஜை நிகழ்வில் வந்து நமது தெற்கு காரசேரியை சேர்ந்த நமது தாய் தமிழ் உறவுகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க அனைவரும் எனக்கு சிறம் தாழ்த்தி நான் வணங்குறேன். அதைத் தொடர்ந்து இந்த காணொலி பதிவை வந்து படம் பிடித்து வெளி உலகத்துக்கு பகிரக்கூடிய ஒரு நற்பணியை செய்து கொண்டிருக்கிற PMT மீடியா அவர்களுக்கு இந்த தருணத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மற்றும் எனது சிரம் தாழ்த்தி நான் வணங்குகிறேன். இதுபோல் பல ஒரு தொடர்ச்சியான ஒரு நல்ல முன்னெடுப்பான பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு இந்த தருணத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சித்திரை மூல நட்சத்திரத்தில் பிறந்த எம் மன்னனே, பாண்டிய பெருந்தேசத்தின் பேரரசரே, வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னனே, மகா ராசாதி ராச ஸ்ரீ பரமேஸ்வரன் எல்லாம் தலையானன் பெருமாள் கட்சி வழங்கும் பெருமாள் கோதாண்டராமன் எம் மண்டலமும் கொண்டருளிய முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டிய தேவரே போற்றி போற்றி. வாழ்க கோயில் பொன்வேந்த மகிபதி, வாழ்க செந்தமிழ் மாலை தெரிந்தவன், வாழ்க மண்டலம் யாவையும் கொண்டவன், வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னனே போற்றி போற்றி.